கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? வாரம் ஃபுல்லாக வேலை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நிம்மதியாக எங்களை தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்கலான்னு வெயிட் பண்ணுவோம். அன்னைக்குன்னு பார்த்து நமக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வரும், நமக்கு எவ்வளோ இரிட்டேட் ஆகும். அந்த மாதிரி தான் 2011 ராம்லீலா அப்படின்ற ஒரு மைதானத்தில் கருப்பு பணத்துக்கு எதிராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமைதியான முறையில் போராட்டம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் மக்களும் ஒரு 50,000 பேர் கூடியிருக்கிறாங்க. அன்னைக்கு தடியடி நடத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள அப்புறப்படுத்தியிருக்காங்க அங்கே இருந்த காவலர்கள். அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றம் அவங்களா முன் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இதோட தீர்ப்பு 2012 வருது. இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, அவங்க அத்துமீறி எந்த ஒரு வன்முறையிலும் ஈடுபடலை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பை குந்தகம் பண்ணுற மாதிரி எந்த விதத்துலையுமே ஈடுபடலை. அமைதியான முறையில் பேரணி நடத்த விருப்பப்பட்டவங்கள நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போலீஸில் கேட்டிருக்கிறாங்க. போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வன்முறையை ஒருவேளை கட்டவிழ்த்து விடப்படுறதுக்கு சூழ்நிலை ஏற்படும், அதனால் நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பண்ணோம்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புலேருந்து சொல்லுவாங்க. இதில் ஒரு பெண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா உயிரிழந்திருப்பாங்க, நிறைய பேர் காயம் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இதில் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான தீர்ப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறையா சம்மன்ஸ் அந்த மாதிரின்றதையும் கொடுத்துருக்கணும். நீங்கள் அது மாதிரி எதுவுமே பண்ணலை. இப்போது நைட்டு 2 மணிக்கு தூங்கிட்டு இருந்துக்கிறாங்க, நீங்கள் 2 மணிக்கு போய் தடியெடுத்து நடத்திருக்கிறீங்க. இது விதி 21 கீழே வருது. இந்த விதி 21 என்ன சொல்லுது அப்படின்னா, தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆர்டிகல் 19(1) பி அமைதியான முறையில் ஆயுதங்கள் இன்றி கூடும் உரிமை, அதுவும் அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த 21 கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான சுதந்திரங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க, சுதந்திர உரிமைகள். இதில் தூங்குவதற்கான உரிமையும் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த கேஸ் பேர் தான் ராம்லீலா மைதானம் வழக்கு. 2011 இந்த இன்சிடென்ட் நடந்து 2012 அந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ யாருக்கு ஃபேவராக போயிருக்குன்னா அந்த மக்களுக்கு ஃபேவராக போயிருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தடியடி நடத்தினவங்களுக்கு உரிய இழப்பீடும், அதே மாதிரி உயிரிழந்த பெண்ணுக்கு 5 லட்சம் இழப்பீடும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கேஸ் பற்றி பார்த்தீங்கன்னா முக்கியமாக தூங்குறதுக்கு நமக்கு உரிமை உண்டு, அதில் எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரியா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த செஷன் எப்படி இருந்ததையும் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.